குட்டீஸுங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி சத்து மாவு காய்ச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் மாவு இல்லை. சரி அதையுமே ரீஃபில் பண்ணி எடுத்து வைக்கலான்னு பெரிய டிஃபன் எடுத்தால் அதுலேயுமே மாவு கொஞ்சம் தான் இருக்குது. சீக்கிரமாக அரைக்கணும். குட்டீஸுங்களுக்கும் லீவு ஸ்டார்ட் ஆக போகுது. டெய்லி காலைல கஞ்சி கொடுத்தா கண்டிப்பாக அவங்களுக்கும் போர் அடிச்சிரும். அப்புறம் கஞ்சி குடிக்கிறதையே விட்டுருவாங்கன்றதுனால கொஞ்சம் ஒரு நாள் அவங்களுக்கு பிடிச்சதை ஒரு நாள் கஞ்சி அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். லஞ்சுக்கு தம்பி சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் கேட்டிருந்தான். இது செய்யறதுமே ரொம்ப ஈஸி. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், ஒரு 2 வெங்காயம், இது கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கி எண்ணெய் திரண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் கெட்டி பதக்கத்தில் இறக்கணும்னா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ரைஸுக்குமே இன்னும் சூப்பராக இருக்கும். டக்குனும் செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தம்பியுமே அதுக்கப்புறம் ரெடி பண்ணி கஞ்செல்லாம் ஊட்டி அவரையுமே ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டாச்சு. அவருக்கு பிடிச்ச ரெசிபி கொடுத்து அமிச்சோன்னா எப்போவுமே டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். எங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் இதான்.